கேப் காமோரின் கன்னியாகுமரி மாவட்டத்தின் முந்தைய பெயர். முக்கடலும் சங்கமிக்கும் நம் குமரி மாவட்டம்தான் தமிழகத்தின் மக்கள் தொகை அடர்த்தியில் 2ஆம் இடத்திலும் படிப்பறிவில் முதல் இடத்திலும் உள்ளது. நாகர்கோவிலை தலைமையிடமாக கொண்ட நம் மாவட்டம் ஒரு காலத்தில் கேரளாவிடம் இருந்தது. பெரும் புரட்சிக்கு பிறகு கர்ம வீரர் காமராஜரின் ஆட்சியில் 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாட்டின் 32வது மாவட்டமாக இணைந்தது. இவை ஒருபுறம் இருக்க, நம் மண்ணில் 18ஆம் நூற்றாண்டு நடைபெற்ற ஒரு வரலாற்றுச் சம்பவம் நம்மில் பலரும் அறியாத கதை. என்ன நடந்தது, எங்கு நடந்தது என்பதை நமது குமரி மாவட்டத்தின் சுற்றுலா தலங்களின் அழகோடு சேர்த்து விவரிக்க நாங்கள் எடுத்த வரிசைகளின் முதல் அத்தியாயமே இந்த படம். டிஎன் என்கிறது நம்மளோட மரபு. நம்மளோட மரபில் தான் நம்மளோட கலாச்சாரம், மறைக்கப்பட்ட வரலாறுகளும் இருக்குது. மறைக்கப்பட்ட வரலாறுகளா? உங்கள் தாத்தாவோட டிஎன்ஏவை என்னால் உணர முடியுமா? ஆமாம், என் குடும்பத்தோட வரலாறு என் தாத்தாவோட டிஎன்ஏ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இவனால் முடியுமா? முடியும். இவனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இவன் சாதாரண கைட் தானே? இல்லை, என் சாதாரண கைடு இல்லை. சரி, ரொம்ப நேரமாக கால் வந்துட்டுருக்கு பாரு. எந்திரி. 10 மிஸ்டு காலா? ஹலோ ஹலோ, நான் வந்துட்டேன். வந்துட்டீங்களா? ஆமாம், ட்ரெயின் வந்துடுச்சு. இதை நான் வந்துடுறேன். சீக்கிரம். வாங்க, இதை நம்ம வசந்த மாளிகை. வாங்க, சும்மா உள்ள வாங்க. என்னையா இது பார்க்க லைப்ரரி மாதிரி இருக்கு? லைப்ரரி மாதிரிலாம் இல்லை, லைப்ரரியே தான். ஓ, இங்கே தான் தங்கியிருக்கியா? இல்லை, இங்கே தான் தங்க போகிறோம். அது சரி. சரி, நீங்கள் பாட்டுக்கு ஃபோனில் டிஎன்ஏ அது இதுன்னு என்னெல்லாமோ சொல்லிட்டேங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியல. யாரோ 2 பேர் இதை பற்றியே பேசிட்டு இருந்த மாதிரி கனவு. ஓ சரி, உண்மையாகவே பழைய ஆட்கள் டிஎன்ஏ வச்சு நீங்கள் அவங்கள மாதிரியே மாறிடுவீங்களா? முடியும். அதை நீ பார்க்க தானே போகிற? ஓ, எப்படி? சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றி காட்டு. அதுக்கு தானே நான் இருக்கேன். போகலாம். இந்த பீச் எப்படி? சூப்பர். அடுத்த பீச் போமா? போகலாம். இந்த பீச் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அடுத்த பீச் போமா? இது எப்படி இருக்கு? இருக்கு. சரி, அடுத்த பீச் போமா? பாத்தீங்களா, இந்த பீச் எப்படி இருக்கு? எல்லா பீச்சும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பீச்சுனாலே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். சரி, நான் வேற எங்கேயாவது கூட்டு போ. வாங்க போலாம். ஐயோ, என்னையா ரோடு உங்க ஊர்ல? உங்க ஊர்ல பொண்ணுங்களாம் சூப்பரா இருக்கியா? அட, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொண்ணுங்க நிறைய அழகுதாங்க. வாங்க, நுங்கு சர்வீஸ் சாப்பிடுவோம். இதுதான் கன்னியாகுமரி ஸ்பெஷல். ஓகே. நல்லா இருக்கா? எங்க பேக் எடுங்க, கல்யாண பசங்க ஜாஸ்தி. நீ என் கூட தானே இருக்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாலம்? இந்த பாலம் எதுக்கு கட்டினாங்க தெரியுமா? சும்மா டூரிஸ்ட்டுக்காக தான். அந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. அவங்களுக்கு தண்ணி கொண்டு போகணுன்னு ஒரே காரணத்தினால காமராஜர் கட்டினது அந்த தொட்டி பாலம்.
ஓ காமராஜர் கட்டினதா? அதான் இத்தனை வருஷம் ஆகி ஸ்ட்ராங்காக இருக்குது போல. இது மட்டும்தாங்க எனக்கு தெரியாது. மற்றபடி கன்னியாகுமரியில் நான் தான் கைடு. அடுத்தங்க. தண்ணி குறவதாக இருக்குண்ணா. தமிழ்நாட்டில் கடைசியாக கட்டப்பட்ட அணை இதுதான். அப்படியா? உனக்கு இது மட்டும் தானே தெரியாது? மற்றபடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் மட்டும் தாங்க கைடு. சரி சரி சரி, நான் விட்டேன் போமா. அதோ திருவள்ளுவர் சிலை 100 சில்லற அடி. 133 அடி. கன்னியாகுமரி எப்படி? நல்லா இருக்கு. இந்தியாவிலே சன்ரைஸு சன்செட்டு இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படியா? அப்படியா? ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். நீ எப்படி கைடான? அது ஒன்றும் இல்லைப்பா, 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன். வேலை எதுவும் இல்லை, சும்மா ஊரை சுற்றிட்டு இருந்தேன். அப்போது ஏக்மால் தூத்துக்கூட ஃபேமிலி ஒன்று மாட்டிச்சு. சரி சும்மா தானே இருக்கும் சொல்லிட்டு ஊரை சுற்றி காமிச்சேன். போகும்போது கை நிறைய காசு தந்தாங்க. சரி நல்லா இருக்கே, இதே தொழிலை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ, கன்னியாகுமரியில் நம்மளை விட்டால் வேறு ஆளே கிடையாது கைடுக்கு. ஓ, போட்டி இல்லை, தொழில் போட்டி இல்லை. சரி போகலாமா? சரி போகலாம். பாருங்க, இங்கே எல்லாமே சீப்பு. எதிர் தலைமை 20 ரூபா தான். அப்புறம் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு போல. கைடுக்கு என்ன குறை? இல்லை, இவன் கைடெலாம் இல்லை. இது எந்த இடம் எங்கே இருக்குன்னு மட்டும்தான் தெரியும், அவ்வளோதான். சரி, இவன் யாரு? அது அவனுக்கே தெரிய வரும் பாரு. நல்ல பாரு, நல்ல பாரு. என்னையா இது, திருப்பரப்பில் குளிக்க முடியல. மழை பெஞ்சா எப்படிங்க விடுவாங்க? அதானே, என்னையா உங்கள் ஊரில் மழையெல்லாம் பெய்யுது? பெய்யுதா? இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கு. அடப்பாவி, இது வேறையா? அதை விடுங்க, எனக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது. திருப்பரப்பில் போட்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? ஆக நீ இப்போ தான் மொதல் வாட்டி போட்டிங்குன்னு வர. என் காசில் இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை. உனக்கு போட்டிங் ஒன்றும் தெரியாது. அப்படி சொல்லல. வாயை மூடு. போட்லேருந்து எழுதிட்டு வாயை முட்டுரு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒன்றும் சொல்லணும்னா போட்டை திருப்பு போவோம். ஓ, என்னையா உங்கள் ஊரில் எப்போதாலும் மழை பெஞ்சிட்டே இருக்கு? நாங்கள் தான் அப்போவே சொன்னோம்ல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்னு. ஓ சரி, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாம். இவ்வளோ நேரமா மழை போட்டு பாடாப்படுத்திடுச்சுல. பரவாயில்ல, இப்போயாச்சும் மழை விட்டுச்சு. கிளைமேட் நல்லா இருக்குல்ல? ஆமாம், அதான் எங்கள் ஊர் ஸ்பெஷலு. ஐயோ, இடம்லாம் சூப்பராக இருக்கியா? சான்ஸே இல்லை, செம்ம. அது ஒன்றும் இல்லைங்க, இங்கே தான் இந்த இந்தியன் ஜோன்ஸ் படம் எடுத்தாங்க. ஏய், செருப்பால் அடிப்பேன், அது இந்தியானா ஜோன்ஸ். ஓஹோ சரி, நீங்கள் இந்த பிரிடேட்டர் படம் பார்த்துருக்கீங்களா? டேய் சி, மூட்டு வாடா. ஏய், சூப்பராக இருக்குல்ல? இது யாருன்னு தெரியல. இதான் நம்ம போதி தர்மர். போதி தர்மர்? ஆமாம், வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்ருணுண்ணே. கெய்டுனாலே அதானங்க. வாங்க வாங்க வாங்க, சும்மா வாங்க. இன்னும் எவ்வளோ தூரையா? என்ன பக்கம்தான், இதை வந்துட்டோம். இதான் லொக்கேஷன். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நம்மகிட்ட இன்னொரு லொக்கேஷன் இருக்குது, போலாமா? வேணாம் சாமி, வேணாம்ப்பா. நேற்று இப்படி தான் நான் பீச்சு அலைய வச்சேன். இன்னைக்கு மலையேற வச்சு என்னை சாவடிச்சிடாத. இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. ஐயோ இல்லை இல்லை, வேணாம். சரி, அடுத்து எங்கே போகலாம்? அடுத்து ஒரு சூப்பர் பிளேஸ் இருக்குது, போகலாம். ஐயோ, என் கூட சேர்ந்து குரங்குத்தியெல்லாம் நமக்கு வருது.
உங்கள் ஊர் செமையா, லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டங்க. கன்னியாகுமரினாலே கெத்து தான். ஆனால் என்ன, உனக்கு தான் ஒரு இளவும் தெரிய மாட்டுக்கு. இரு இன்னொரு சூப்பர் எடுத்துக்கொண்டு கூப்பிட்டு போகிறேன். டேய் என்னடா இது, இன்னைக்கும் பீச்சா? அடா வாங்குங்க, இது ஹார்பர்னா பீச்சில் தான் ஓ இருக்கும். சரி பரவாயில்ல, வெயிலாவது அடிக்குது. வாங்க, வெயிலாவது காயலாம். உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். என்ன? இந்த டிஎன்ஏ பற்றிலாம் சொன்னீங்களே, ஆமாம், அதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம்தான். டிஎன்ஏ தூண்டப்படும் போது நாம் அவங்களா மாறலாம். டிஎன்ஏ தூண்டப்படும் போதுன்னா எப்படி? அதுக்கு அவங்கள பற்றி நம்ம முழுசாக படிக்கணும். அப்புறம் நிறைய பயிற்சிகள் இருக்குது, அதெல்லாம் பண்ணால் அவங்கள வெளியே கொண்டு வரலாம். இந்த 7ஆம் அறிவு போதி தர்மன மாதிரியா? படம் நிறைய பார்ப்பியோ? ஹலோ ஹலோ, கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் கைட் நீங்கள் தானா? ஆமாம். ஓ, நீங்கள் இப்போ ஃப்ரீயாக பிஸியா? சார் ரொம்ப பிஸி. ஆ, ஒரு வாரம் கழிச்சு கால் பண்ணுங்க. ஐஃபோனா? எப்போ வாங்கினேன்? போன வாரம் வெள்ளக்காரர் ஒருத்தர் வந்தார். ஓ, அவர் போகும்போது கொடுத்துட்டு போனாரா? விட்டுட்டு போயிட்டார். ஆ, அவர் ஞாபகார்த்தமாக நான் வச்சுருக்கேன். சரி, லவ் தான் பண்ணுறியா? பண்ணேன், ஆ, ஆனால் ஏன் என்னாச்சு? ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனால் செட் ஆகலை. லே பட்டி, என்னல சொன்னா? லவ் பண்ணதியா? அடிச்சு சென்னை பேதுற போலாம் ஏறு மாமா. இது கன்னியாகுமரி ஸ்லாங்கா? ஊர் ஸ்பெஷலே அதானப்பா. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லையா? நம்ம தகுதிக்கு இந்த ஊரில் யாரும் ஃப்ரெண்டாக பழகலை. தகுதி பார்த்து பழகிறவனுங்க பழக தகுதியே இல்லாதவனுங்க. ஆமாம், நானும் உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். உனக்கு இந்த குளச்சல் பில்லரை பற்றி தெரியுமா? குளச்சல் பிள்ளரா? அப்படின்னா? அதான்ப்பா, அந்த குளச்சல் யுத்தம் கூட சொல்லுவாங்களே. மார்த்தாண்டவர்மான ஒரு மன்னர் இருந்தார். திருவாங்கூர் சமஸ்தானத்தை 18ஆம் நூற்றாண்டு ஆண்டுட்டு இருந்தார். அப்போ நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் தான் குளச்சல் யுத்தம். டச்சு தளபதி டினலாய் குளச்சல் கடல் வழியாக படையெடுத்து வந்தார். இதை கேள்விப்பட்ட மன்னர் அவரை வரவேற்கிறதுக்கு கடற்கரையை சுற்றி பீரங்கி படைகளை நிறுத்திட்டார். இதை பார்த்த டினலாய் பயந்துட்டார். வேற வழி இல்லாமல் சரண்டரும் ஆயிட்டார். அப்புறம் அவரை சிறையில் அடைச்சிட்டாங்க. அப்புறம் ஜெயிலில் ஒழுங்காக இருந்திருக்காரு. இதை கேள்விப்பட்ட மன்னர் பீரங்கி குண்டு செய்ய என்னை சொல்லித்தா, நான் உன்னை விடுதலை பண்ணி ஏன் படைக்கு தளபதி ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு. தளபதி டினலாயும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு பீரங்கி குண்டு செய்ய சொல்லி கொடுத்துருக்காரு. கடைசி தளபதியாகவும் ஆயிட்டார். அப்படி தான் வரலாறு சொல்லுது. இந்த ஒன்று மட்டும் தாங்க எனக்கு தெரியாது, மற்றபடி கன்னியாகுமரியில் நான் மட்டும் தான் கேடு. ஓ, இவரை பற்றின வரலாறு டினலாய் கோட்டையில் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த ஒன்றாவது தெரியுமா? தெரியும். போகலாமா? போகலாம். ஆமாம், இது என்னது? என்னவா இருக்கும்? பார்க்க அடுப்புமா இருக்கு. இதான்ப்பா ராட்சஸ் அடுப்பு. ராட்சசர்ப்பா? அப்படின்னா? அதான்ப்பா, அந்த காலத்தில் இதில் தான் எல்லாருக்கும் சோறு பொங்கி கொடுத்தாங்க. இது பீரங்கி குண்டு தயாரிக்கிற ஒலையா? அலையா? அண்ணா ஒன்று இருக்கா, இது ரெண்டாவது உள்ளது. அங்கே வா. ராட்சஸ் அடுப்பாம்ல, ராட்சஸ் அடுப்பு. ராஜா மார்த்தாண்டவர்மன் காலத்தில் பீரங்கி குண்டுகள் மற்றும் துப்பாக்கி செய்ய பயன்படுத்தப்பட்டது. அட ஆமாம், பார்த்துட்டியா? இந்த ஒன்று தான்ப்பா எனக்கு ஏய், தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கைடே கிடையாது. ம், பார்த்தீங்களா, இதான் டினலாயோட கலரை. அது அவரோட ஒன்று விட்ட சித்தப்பாவோடது. அது அவரோட பெரியப்பாவோட கலரை. என்ன ஒரு ரியாக்ஷன் இல்லை? சரி, யாரோட டிஎன்ஏ வச்சு பயிற்சி பண்ணுறேன்னு சொன்னீங்களே, அது யாரோட டிஎன்ஏ? டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், டிஎன்ஏ சாம்பிள் டேக்கன், டினலாய். அப்போ நம்ம கூட வந்து டினலாயா? எங்கே போகிற? இது கேப்டன் டினலாய், அது டினலாயோட ஒய்ஃபு, அது டினலாயோட பையன்.
நேரில் பார்க்கும்போது லைட்டாக பயமாக இருக்குது. எனக்கு பேயெல்லாம் ஒன்று பிடிக்கல. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த தருணம் நான் டினலாகி உணர்றேன், அவ்வளவுதான். சரி வா, அப்படியே போ. இது யாரோட கலர் தெரியுமா? அவ்வளோதான் இருக்கும். நமக்கு எதுக்கு வம்பு? தெரியாது. கேப்டன் டினலாயோட குதிரையோட கல்லறை. அவர் இறந்த அடுத்த நாளே துக்கத்தில் இதுவும் இறந்துடுச்சு. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க? நம்ம நாட்டில் எழுதப்பட்டிருக்க வரலாறுகளோட நிலைமையை சரி பண்ணத்தான் நான் அப்படி பண்ணுறேன். செத்தவன் உயிரோடு வந்து சொன்னால் தான் எது உண்மைன்னு தெரிகிற நிலைமையில தான் நம்ம வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கு. செத்தவன வாய்ப்பு இல்லை, ஆனால் செத்தவனா அவனை வந்து நான் சொல்லுவேன். ஆமாம், அந்த வரலாறுக்கு என்ன பிரச்சனை? பீரங்கி படசூழ அவரை பயப்பட வச்சு தானே சரணடைய வச்சதா வரலாறு சொல்லுது. ஆமாம், அப்புறம் ஏன் சிறையில் இருந்தவர்கிட்ட போய் பீரங்கி குண்டு செய்ய சொல்லி தந்தா உங்களை விடுதலை பண்ணுறேன்னு சொல்லணும்? ஆமாம் இல்லை, குண்டு இல்லாமல் எப்படி பீரங்கி இருந்திருக்கும்? அங்கே பீரங்கின்னு இருந்தது வெறும் பொம்மை. பனை மரத்தை ரெண்டாக வெட்டி மாட்டு வண்டி மேலே போட்டு பீரங்கி மாதிரி காட்டிட்டாங்க. வாவ், இவ்வளோ புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்காங்களா? ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. கேப்டன் டினலா இங்கே தளபதியாக நியமிக்கப்பட்ட அப்புறம் அவருக்கு ஒரு சிற்றரசர் நெருங்கிய நண்பராகிறாரு. ஆனால் டினலாயோட மறைவுக்கு அப்புறம் அவர் ஆட்சி கவுக்கப்படுது, குடும்பங்கள் சிதறுது. அந்த குடும்பத்தில் இன்னும் ஒரே ஒரு ரத்தம் மட்டும் உயிரோடு இருக்கு. யார் அது? தான் ஒரு அரச குடும்பத்து வாரிசுன்னு தெரியாமல் ஏன் எதுக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கு. நானா? அப்போ அந்த சிற்றரசர் யாரு? அடுத்து நான் உணர போகிற டிஎன்ஏயே அவரோட இது.